நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகம் அர்ஜுனன் தவநிலை. இந்நாடகத்தில் பாஞ்சாலி வேடம் ஏற்று நடித்திருக்கிறேன். என்னுடைய அவதாரங்களில் ஏதாவது சொல் பிழை, ராகப்பிழை, தாளப்பிழை, மேலப்பிழை ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளை போல் எங்களை எல்லாம் மன்னித்து காத்து ரசிக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சார்ஜ் போக மாட்டேங்குது. ஒரு வாத்தியார் போய் அப்படி சொல்றீங்க. இந்த வயசுல என்னத்துக்கு இருந்தாலும் கவலை அங்காரம் சிவலிங்கம் தான் சேர்த்து கூட படம் கொடுத்தலையா? என்னை யார் திருமணம் செய்தார்கள்? உன்னை திருமணத்தை செய்து கையை விட்டாரு, இது கையை பிடித்தாரே உன் கணவர் யாரு? ஐயோ, அவர் எப்பேற்பட்டவர்? படிச்சு பச்சும் போயிருச்சு. சொல்லுமா, இதெல்லாம் காதல் கட்டுக்கிறத விட மருந்து குடிச்சு கூட செத்து போயிடலாம். எடுத்துட்டு போறது ஊரா படுத்து ஓம குத்து குத்தி போடுவாங்க.
அம்மம்மா, சொல்லுமா. நான் திருமணம் செய்த கணவர் யாரு? யாரு? அந்த வளையாத வில் வளைத்த வஞ்சியை மாலையிட்ட என் பிராணபதி. அந்த கேனக்குதி. என்ன பதி? என்னப்பா? நான் ஐநாரப்பம் பதி முனிப்பம் பதி பாத்துக்கிறேன். இந்த பிராணபதி யாரு? ஐயோ, பிராணம் என்றால் உயிர், பதி என்றால் கணவன். உயிருக்கு மேலான கணவன் பிராணபதி என்று சொன்னேன். ஆமா, அந்த கணவன் யாரு? நீ சொல்லு, உன் வாயில சொன்னிய. தப்பா பேசிக்கிட்டு. இருவருக்கு மூத்தோன், இருவருக்கு இளையோன். சந்திரகுல வம்சத்தில் பிறந்த பாண்டவர்களில் ஒருவராகிய பார்த்திப அர்ஜுன மகாராஜன். அவர் தான் காண்டிப்பம் இருந்தியா? காண்டிப்பதாரி அர்ஜுனன். பக்கத்து வீட்டு காண்டிப்பம் கல்லு கட்டி போய் 6 மாசம் ஆகுது. நான் சொன்னேன் காண்டிப்பதாரி அர்ஜுன மகாராஜன். காண்டிப்பதாரி. ஆமா ஆமா. இப்படி அர்ஜுன மகாராஜனை திருமணத்தை செய்ய ஒருவரை மாலையிட்டு நான் 5 திருமணம் செய்தேன். நாளுக்கு நாளா இழைச்சிக்கிட்டு போறேன். என்ன பார்க்கும்போது எப்படி இருந்து சும்மா அப்படி கருங்கல் கட்டிட மாட்டோம். ஒருத்தர் கல்யாணம் பண்ண 5 பேத்துக்கு மாட்டாட்டியா? எப்படி வாரத்துல யார் யாரு யார் யார்? அம்மம்மா, அர்ஜுன மகாராஜனாகப்பட்டவன் இது போன்ற ராஜசபையில் பிள்ளை வளைத்து என்ன மாலையிட்டு உடனடியாக கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல இருந்து புறாமே கலட்டி காமிச்சாரு. ஏன் இப்படி சிரிக்கிறேன்? அப்படியே கொஞ்சம் விழுந்துருக்குமே. அவத்துல கல்யாணம் பண்ண தவளையே காட்டல, தனியா கூட்டு போய் காட்டினாரா? ஐயோ, அவர் அணிந்திருந்த பிராமண அவர் போட்டிருந்தாரு பிராமண வேஷம், அதை கலைச்சு காமிச்சாரு. ஓ, அவர் போட்டிருந்தது அமன வேஷம். பிராமணா? ஓ, இந்த சந்துக்கடை ஐயரு. ஐயோ, இப்படி பிராமண வேடத்தை கலைத்தார். சரி, அவர்தான் பார்ச்சன மகாராஜா உயர்வத்தி காட்டினாரா? ஆமா. சரி, இப்படி அர்ஜுனராஜனை திருமணம் செய்து மீதி 4 பேர் யார் யார் தெரியுமா? யாரு? எனக்கு மூத்த கணவராகிய தர்மராஜன், இளையவர் பீமன் மற்றும் அர்ஜுனன், நகுல, சகாதேவன் ஆகிய பஞ்ச பாண்டவர்களை நான் திருமணம் செய்து 5 இளம் பஞ்ச பாண்டவர்களையும் பெற்றெடுத்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் துரியோதனின் சூழ்ச்சியினால் பாண்டவர்கள் 12 வருடம் காணகம் 1 வருடம் 5வது வருஷத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக பாண்டவர்கள் 5 இந்த பத்தினி திரௌபதியும் நாங்க கானகத்தில் இருக்கிறோம். ஏதோ காரணமாக எங்க வீட்டுக்காரர் நான் வந்ததே மறந்து விட்டுட்டேன். மாமா கூப்பிட்டு இருக்காங்க. உங்க பெரிய மாமா அதான் தர்மத்துல படுத்துறவரு தர்மராஜன். ஒரு நாளும் பொய் சொல்லாத உத்தம தர்மராஜன். வரும்போது கூட 5 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்தி விட்டு அப்படி மேய்ச்சர்ல போய் பேச்சாத மாட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு மத்தாலக்காரன் ஜோப்பில் பீடி எடுத்து குடிப்பாரு. ஆமா, ஒரு சிறிய மாமா அவரும் அழைத்திருக்கிறார். அப்படியா? ஆமாம்மா. எல்லாருமே வராங்களா? எல்லாருமே உடனடியா காட்டு. 5 பேர் விடுறாங்க உன்ன. அவங்க வரட்டு அப்புறமா காட்டுறேன். காட்டுங்க. நீ அதுக்குள்ள அருவா பண்ணி பாஞ்சாலி தர்மபுத்திர மகாராஜன் அனைவரும் ஒன்றாக சேர்ந்த தமிழர்கள் அழைக்க அர்ஜுனன், நகுல, சகாதேவன் அனைவரும் சபைக்கு வருவது காண்க.
வில்லேஜ் ஃபில் ஃபேக்ட்ரி மூலமாக எங்களை அறிமுகப்படுத்திய நண்பர்களுக்கும் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி.